வணக்கம் ரிதி. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்ற பகுதியில் சட்டவிரோதமாக கள்ள சாராயம் விற்ற கோவிந்தராஜ் என்பவரிடமிருந்து 100க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் வாங்கி பருகியிருக்கின்றனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களில் இவரிடம் கள்ளச்சாராயம் வாங்கி பருகியவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் நேற்றைய தினம் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் தற்போதைய நிலவரப்படி 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். 70க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவமானது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல காவல் கண்காணிப்பாளர் உட்பட 10க்கும் மேற்பட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று நடைபெற தொடங்கியிருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த அலுவல் முடிந்ததுமே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக டிஜிபி, அதே போல மூத்த அமைச்சர்கள், அதே போல உளவுத்துறை அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகமானது ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் புதிய ஆட்சியராக எம்.எஸ். பிரசாந்த், புதிய காவல் கண்காணிப்பாளராக ரஜத் சதுர்வேதி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய நிலையில் இந்த சம்பவத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அதே போல ஏற்கனவே மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சென்றிருக்கின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்திருக்கிறார். இதுவரை இந்த சம்பவத்தில் விஷச்சாராய விற்பனையில் தொடர்புடைய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விஷச்சாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சி தலைவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது குறித்து இந்த கள்ளச்சாராயம் சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை மேற்கொள்வதற்காக சிபிசிஐடியிடம் இந்த விசாரணையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சிற்கு விரைந்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்திருக்கிறார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அமைச்சர்கள், தலைமை செயலாளர், உள்துறை அமைச்சர், காவல்துறை இயக்குனர், கூடுதல் காவல்துறை இயக்குனர், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அலுவலர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களுடன் கலந்தாலோசித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த மெத்தனால் கொண்டு வரப்பட்டவரிடம் அவரை விசாரிக்க வேண்டும் எனவும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க தமிழக முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதோடு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு விரைந்து சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றினை 2 தினங்களில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டு இதற்கான விசாரணையானது விரிவுபடுத்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார்.